படைத்தவன் ஒரு படம். ஏன்னா நம்ம எதிரனுக்கு சரியா காது கேட்காது. பட காட்சியில கொஞ்சம் விளக்கலான்னு இருக்கேன். பணம் படைத்தவன் ஒரு படத்துல தன்னோட காதலி வந்து பிரிஞ்சு கல்கட்டாவுக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் காதலி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம இளைஞர்கள் பண்றது என்ன? மாதுவை மறக்க மதுவை எடுப்பார்கள். ஆனா தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன் காதலியை சந்திக்க கொல்கட்டாவுக்கே போறாரு. ஐயோ எப்படியெல்லாம் பழகிருப்போம், என் ஆருயிர் காதலியாச்சே அப்படின்னு போற வழியில நினைச்சிட்டு போகும்போது வழியில ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. சுதந்திர தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படம். அதுக்கு கீழே சில வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாட்டை காப்பாற்ற உன் ரத்தத்தை தா. நாட்டின் விடுதலைக்காக தனது கடைசி துளி ரத்தத்தையும் சிந்த நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வந்துச்சு. உடனே தலைவர், என்னடா இது, ஒரு காதலிக்காக நம்ம போறோம், ஆனா நாட்டை காப்பாற்ற பொறுப்பே எனக்கு கொடுத்திருக்கிறானே கடவுள், அதை மீறி காதலி முக்கியமா என்று முடிவெடுத்து உடனே போனாரே ராணுவத்திற்கு. அந்த படத்தை பார்த்து எத்தனை இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்ந்தார்கள்? இதை விட ஒரு பெரிய உதாரணம் என்ன? பெண்கள் திரட்டப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்.